السلام عليكم ورحمة الله وبركاته. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. هو الحبيب الذي ترجى شفاعته. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا أنزلنا في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف إذا كانت ليلة النصف من شعبان قوموا ليلها وصوموا نهارها أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் நாளுடைய இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இது ஒரு பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். பரக்கத்தான 5 விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான், திருமறையிலே கூறுகிறான். அதில் ஒரு விஷயம் லல்லதி பி மக்கத்த முபாரக்கன். மக்கா இருக்கிறதே சவுதி அரேபியாவில் எத்தனை பேர் வந்தாலும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய எலாஸ்டிக் பூமின்னு சொல்லுவாங்க. அது பரக்கத்தான பூமி. முதல்ல அதுக்கு பக்கான் பேரு, இப்பதான் அதுக்கு மக்கான் பேர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி லல்லத பி பக்கத முபாரக்கன். அந்த மக்கா இருக்கிற 40 லட்சம் 50 லட்சம் பேர் ஹாஜிகள் ஒரு டைம் ஹஜ் செய்யக்கூடிய பரக்கத்தான பூமி என்று மக்காவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, குர்ஆனிலே இன்னா அன்ஸல்னா மாஅன் முபாரக்கன். வானத்திலிருந்து மழை பொழிகிறது அல்லவா, அந்த தண்ணி இருக்கிறதுலே ஜம்ஜம் தண்ணிக்கு அடுத்த பியூர் தண்ணி எதுனா மழை தண்ணீர் என்று, அந்த தண்ணீரை முபாரக் பரக்கத்தான தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த தண்ணீரை குடிக்கிற பொழுது ஷிஃபா கிடைக்கும் என்பதாக ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம். எதிலும் படாமல் டைரக்டாக ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம குடிச்சோம்னா ஷிஃபா கிடைக்கும் என்பதாக ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். மூணாவது செய்தி, ஜெய்தூனத்தின் முபாரக்கத்தின் லா ஷர்கியத்தின் வலா கர்பியா. ஜெய்தூன் எண்ணெயை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஜெய்தூன் எண்ணெயினுடைய அந்த மரம், மட்டை, குப்பை எல்லாம், அந்த எண்ணெய், காய் எல்லாமே பரக்கத்தானது என்பதாக திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அடுத்த 4வது செய்தி, கிதாபன் முபாரகா. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு முபாரக், பரக்கத்.
அப்பேற்பட்ட பரக்கத்தான பொன்னான கையில் கிடைத்த அல்லாஹ்வின் அருள்மறையாம் திருமறை, அந்த கிதாபும் பரக்கத் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே 4 விஷயம். ஒன்று, மக்காவு பரக்கத்தான அந்த ஊர். 2வது, அல்லாஹ் அருள்மறை புரிகிற அந்த மழை நீர் என்பது பரக்கத்தானது. 3வது, ஜெய்தூன் சம்பந்தப்பட்ட அத்தனையும் பரக்கத்தானது. 4வது, அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கிய அருள்மறையாம் திருமறை குர்ஆன், அவனுடைய கலாம் ஷரீஃப் பரக்கத்தானது. இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரகா, இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு பரக்கத்தானது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே 5 விதமான பரக்கத், பேர், பாக்கியம் இந்த நாட்களிலே இது போன்ற விஷயங்களிலே அல்லாஹ் பொதிந்து வைத்திருக்கிறான். எனவே தான் நாம் எல்லாம் இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்களில், இரவுகளில், 5 இரவுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். அந்த துவா லா யுரத்து, ஒருபோதும் மறுக்கப்படாது, வெறும் கைகளாக அனுப்பப்படாது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதிலே முதல் இரவு ஜும்மா நாளினுடைய இரவு, 2வது இரவு இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு, 3வது இரவு லைலத்துல் கத்ர் இரவு, 4, 5 லைலத்துல் மின் லயாலி, 2 பெருநாட்களுடைய இரவு என்பதாக இந்த 5 இரவுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக கபூலாகும். எனவே பாவ மன்னிப்பை கேளுங்கள், ரிஸ்கை கேளுங்கள், வாழ்வாதாரத்தை கேளுங்கள், குழந்தை செல்வங்களை கேளுங்கள், நாட்டிலே ஒற்றுமையை கேளுங்கள், பரக்கத்தை கேளுங்கள். எது கேட்டாலும் அல்லாஹ் தருவேன் என்பதாக இது போன்ற சிறப்பிற்குரிய இரவுகளில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களும் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், அமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பராத் என்னமோ இப்போ 2 மாசம் 3 மாசம் முன்னாடி வரல, 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்து தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். இது போன்ற சிறப்பான நாட்களில் பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை, ஆயத்துக்களை முன்வைத்துதான் நாமெல்லாம் ஒன்று கூடி அமலுக்குரிய நாட்கள் இவைகள் எல்லாம். இந்த நாட்களில் கூட இது கூடாது, இதென்ன இரவுல பள்ளிவாசல் ஒன்று சேரி அமல் செய்றீங்க, இது என்ன புதுசா இருக்கு, உனக்கு தான் அது புதுசு, நமக்கு இது பலன். புரியாதவர்கள், விளங்காதவர்கள், மார்க்கத்தை கூறு போட்டு விற்பவர்களுக்கு அது புரியாது. இந்த வஹாபின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு அது என்னன்னு அது புரிய மாட்டேங்குது. கோடிக்கணக்கான மக்கள் இந்த இரவிலே அமல் செய்கிறார்கள். நான் தமிழகத்தில் மட்டும் சொல்லவில்லை, அகில உலகில், அகில எல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா ஊர்களிலும் இது போன்ற நாட்களில் ஒன்று சேர்ந்து அமல் செய்கிறார்கள். ஆதாரபூர்வமாக ஹதீஸை காட்ட முடியும், ஆயத்துகள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அறிவுக்கு ஒத்து வர மாட்டதோ என்னன்னு தெரியல, அல்லது அலர்ஜியா என்னன்னு தெரியல. இது போன்ற நாட்களில் நீங்கள்லாம் ஒன்று போடுறீங்க, என்ன புதுசா இருக்கு. எல்லா நாள்லையும் குர்ஆன் ஓதுறோம், எல்லா நாட்களும் யாசீன் ஓதுகிறோம், இன்னைக்கும் யாசீன் ஓதுகிறோம். மற்ற நாட்கள் கூட சொல்லுபவர்கள் ஓதுவது கிடையாது. யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, கூடாது என்று சொல்லுகிறார்களோ, இது என்ன புதுசா இருக்கு என்று கேட்கிறார்களோ, அவங்க மற்ற நாட்களில் கூட ஓதுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது போன்ற நாட்களில் நீங்கள் ஓதுறீங்க, ஒன்று போடுறீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாத்திற்கும் தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டிருக்கிறார்கள். 1000 வருஷங்களாக நம்ம இதை செய்து கொண்டு இருக்கிறோம், இனிமேலும் செய்வோம். வல்ல ரஹ்மான் அருள்பாலிப்பானார். அது விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல. சிஹாவு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 சஹீஹான கிரந்தங்கள், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப், திருமிதி ஷரீஃப், நஸஈ ஷரீஃப், இப்னு மாஜா, அபூ தாவூத் என்று 6 கிரந்தங்கள், ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு. இது லைஃபான ஹதீஸு, பலகீனமான ஹதீஸு, இது எப்படி நீங்க அமல் செய்றீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. லைஃபை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஹதீஸுக்கு பல தரங்கள் இருக்கு. ஹதீஸுகளை சுண்டி பார்க்க வேண்டும், அதற்கென்று பல கிதாபுகள் இருக்கு. ஹதீஸ் எப்படி வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு சஹாபாக்கள தொட்டு அன் அபி ஹுரைரா, அன் இப்னு அப்பாஸ், எங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இதே வந்துட்டே இருக்கும். ஹதீஸ் பல தரஜாக்கள் இருக்கு.
இவங்க ஏதோ மேலோட்டமாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இது லைஃபான ஹதீஸ், இது சஹீஹான, அந்த பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நன்கு விளங்க வேண்டும், அது பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கிறது ஹதீஸ்கள் கிதாபுகள் எல்லாம். எனவே திர்மிதி ஷரீஃப் என்கிற ஹதீஸ் கிதாபுகளில் மாஜா ஃபி லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஏதோ 10ஓடு 11 அவர் சொல்லிட்டு போல இடை சருகலா சொருகல 15ஆம் நாள் இரவு, ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு என்று தலைப்பு வைக்கிறார்கள். அதற்கு கீழாக தான் இது போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருகிறது. அந்த ஹதீஸை தான் பின்பற்றி வாழ்கிறோம் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். சுன்னத் ஜமாத்னா நபியின் சுன்னத்தை பின்பற்றுபவர்கள். தௌஹீத் என்று சொன்னால் ஏகத்துவத்தை பின்பற்றுபவர்கள். எனவே இதில் என்னன்னா, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு விளங்க மாட்டேங்குது. இப்போல்லாம் என்னென்ன, முன்னெல்லாம் பிட்டு நோட்டீஸ் விட்டுட்டு இருந்தாங்க. என்ன நோட்டீஸுங்க? இது போன்ற இரவு ஒன்று போடாதீங்க, யாத்திரை ஓதாதீங்க, அமல் செய்யாதீங்க அப்படின்னு நோட்டீஸ் தான் வரும் முன்னெல்லாம் சென்னையில் அது போன்ற ஊர்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக இந்த மாதிரி தினத்தில் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அமல் செய்கிறாங்க. இது எப்படியாவது கெடுக்கும், இது ஷைத்தானுக்கு மேலே இருக்கான், நல்லா காப்பாற்றணும். எப்படியாவது மக்களை ஒன்று சேர்க்காமல் இருக்கணும்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ 30 செகண்டு ஸ்டேட்டஸ் மாதிரி எடுத்து லைலத்துல் பராஆ இந்த இரவில் ஒன்று போடலாமா, அமல் செய்யலாமா, யாசின் ஓதலாமா, அது என்ன புதுசாக நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. மார்க்கத்தில் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. சஹாபாக்கள் வாழ்ந்து வழிகாட்டிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி வரக்கூடிய இமாம்கள் எல்லாம் வழிகாட்டிருக்காங்க. எனவே தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 4-5 ஹதீஸ்கள் உங்கள் பார்வைக்கு தந்துவிட்டு நாம் உள்ளே செல்வோம். முதலாவது ஹதீஸ், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லைலத்துல் மின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு. ஹதீஸ் கிதாபில் இப்படி தான் வருது. பராஅத்தின் பேர் வரல. இப்போ இதுதான் பாயிண்டாக வைக்கிறாங்க. பராஅத்தின் பேர் வரல, நீங்கள் என்ன பராத்துன்னு ஒன்று கூடுறீங்க. ஷபே பராத்து அது உருது வார்த்தை, இது என்ன அப்படி? பக்ரீத் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஈதுல் அல்ஹா தான் பேர். இப்படி நம்மளா ஒரு விஷயம் சொல்கிறோம், தமிழ் வழக்கில் அரபியில் அது வேறு மாதிரி இருக்குது, உருதுவில் வேறு மாதிரி இருக்குது. எனவே இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் கூடுமா அப்படின்னு கேள்வி. அவங்க ஆய்வு செய்கிறாங்க. எப்படிங்க? சபே பராத், சபே என்பது உருது வார்த்தை, இது எப்படி கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம விளக்கம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? லைலத்துல் மின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் இரவு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நிறைய சஹீஹான கிதாபுகளில் ஹதீஸ் வருது. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணோம். இந்த அம்மா பதறி போயிடுச்சு, என்ன பண்ண முடியும், வீட்டுக்கார காணோம், அது இரவு நேரத்தில். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினமும் ஜன்னத்துல் பகீக்கு போவாங்க. மதீனாவில் உள்ள கபர்ஸ்தானுக்கு பேர் ஜன்னத்துல் பகீ. அந்த கபர்ஸ்தானுக்கு போய் கபர் ஜியாரத், அங்கே போய் கபராளிகளை சந்திக்கிறது, அவங்களுக்காக துவா செய்கிறது, பாவம் மன்னிப்பு தேடுறது, இதெல்லாம் கூடுமான்னு கேட்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கூடுறனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாட்டுறாங்க, இதை செய்யாதன்ட்டு. அங்கே போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி இரவு முழுக்க நின்று அந்த கபராளிகளுக்காக பாவம் மன்னிப்பு தேடுறாங்க, அழுகுறாங்க. ஆயிஷா அம்மா உடனே பின்னாடி பின் துயர்ந்து பார்க்குறாங்க. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீல இருக்காங்க. என்ன ஆயிஷா, அல்லாஹ் ரசூல்னா அவனை கைவிட்டுருவாங்களா, நீ என்ன இப்படி பின்னாடியே வந்து பார்க்குறீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போவீங்க, இன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், வந்துட்டு ஆளை காணமே, வேறு ஏதாவது மனைவி வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்களான்னு சொல்லி நான் பயந்துட்டேன். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு சிறப்பிற்குரிய இரவு, பரக்கத்தான இரவு, லைலத்துல் மின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் இரவு. எனவே கபருஸ்தானுக்கு வந்து கபருடைய அந்த வாழ்க்கை, அதனுடைய ஒவ்வொரு விஷயம் மறுமையை நினைவூட்டும். கபருடைய வாழ்க்கையினுடைய பயம் நமக்கு வர வேண்டும். போய் கபர் ஜியாரத்துக்கு போகணும், அங்கே யாசின் ஓதி துவா செய்யணும். இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குது. சஹாபாக்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாட்டிருக்கிறாங்க. எனவே தான் நான் அல்லாஹ்விடத்திலே அழுது துவா செய்கிறேன், கபராளிகளுக்காக துவா செய்கிறேன், பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறேன் என்று சொன்னோன்னு தான் ஆயிஷா அம்மாவுக்கு அவங்க விளங்குச்சு, புரிஞ்சிச்சு. இது மொதல் ஹதீஸ்.
எனவே தான் நம்ம கபர் ஜியாரத்துக்கு இன்னைக்கு அங்கே போய் நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களுக்காக துவா செய்கிறோம். இது யார் செஞ்சாங்க? அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சஹீஹான கிதாபில் இருக்கு. ரெண்டாவது ஹதீஸ், லைலத்துல் மின் நிஸ்ஃபி மின் ஷாபான், இந்த ஷாபான் மாதத்துடைய 15ஆம் இரவில் பனு கல்புன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்காங்க, கோத்திரத்தார். அவங்க வளர்க்குற ஆடு ரொம்ப பிரம்மாண்டமான ஆடு, அதனுடைய ரோமங்கள் அதனுடைய முடிகள் அதிகமாக இருக்கும். அவங்க கூட்டத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கும். அவங்க ஆடு வாங்குவாங்க, விற்பாங்க, வளர்ப்பாங்க. எனவே அந்த கூட்டத்தை ஒப்பிட்டு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் இரவில் பனு கோத்திரத்தாருடைய ஆட்டின் அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். எப்படிங்க வருது? அதனால தான் மக்ரிப் பின்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம்? யாசீன் ஓதி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு பாவம் மன்னிப்புக்காக கேட்குறோம். அந்த ஆற்றினுடைய ரோமம் கோடிக்கணக்காக இருக்கும். அப்போ எத்தனை பாவங்களை அல்லாஹ் இந்த தினத்திலே மன்னிக்க காத்து கொண்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு மூணாவது சஹீஹான ஹதீஸ், பனு கல்பனுடைய கோத்திரத்தாருடைய ஆட்டினுடைய ரோமம் அளவு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும். அதற்கு தான் பராஅத் என்ற பெயர். பராஅத் என்று சொன்னால் விடுதலை என்ற அர்த்தம். பராஅத் என்று சொன்னால் விடுதலை என்ற அர்த்தம். ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கோடிக்கணக்கான அந்த ஆட்டினுடைய ரோமத்தின் அளவு விடுதலை செய்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்பதாக ஹதீஸ்கள் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். நான்காவது, நாம் எல்லாம் அடிக்கடி அறியக்கூடிய புரியக்கூடிய அந்த ஹதீஸ், உங்களில் யாராவது பாவ மன்னிப்பு வேணுமா, உங்களுக்கு யாருக்காவது ரிஸ்க் வேணுமா, உங்கள் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, ஷிஃபா ஆரோக்கியம் வேணுமா, என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு அவனுடைய அருளை கொண்டு நெருங்குகிறான் அல்லவா. இது எல்லாம் நடந்தது ஷாபான் மாதத்துடைய இந்த 15ஆம் நாள் நாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த இரவு தான். சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு ஹதீஸ் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா காலத்து லைலத்து மின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் நீங்கள் கூமு லைலஹா நின்று வணங்குங்கள், வசூமு நஹாரஹா பகலில் நோன்பு வையுங்கள். இன்று நம்ம 4 மணிக்கு சகர் வைக்கணும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும் என்பதாக ஹதீஸ்களிலே இருக்கிறது. பொதுவாக வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது கூடாது, ஒரு நோன்பு சேர்த்து வைக்கணும். வெள்ளி சனி அல்லது வியாழன் வெள்ளி, இப்படி வெள்ளிக்கிழமை என்பது பெருநாளாக இருப்பதால், ஏழைகளின் திருநாளாக இருப்பதால் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் தனித்து வைக்க வேண்டாம், ஒரு நோன்பை சேர்த்து வையுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாளைய தினம் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது அத்துணை விஷயங்களும் நடந்தது இந்த ஷாபான் மாதத்தில் தான் நடந்தது என்கிற சஹீஹான 6 கிரந்தங்கள், புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப், திருமிதி ஷரீஃப், நசஈ ஷரீஃப், அபூதாவூத், இப்னு மாஜா, இந்த 6 கிரந்தங்களும் குர்ஆனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கு. இதுக்குள்ளதான் இந்த ஹதீஸ்லாம் இருக்கு. ஏற்றுக்கொள்பவர்களுக்கு, அமல் செய்பவர்களுக்கு ஒரு ஹதீஸ் போதுமானது. எனவே தான் நாம் எல்லாம் ஒன்று கூடி இங்கே அமல் செய்து கொண்டிருக்கிறோம், யாசீனை ஓதுகிறோம், தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், துவா செய்கிறோம். எல்லா நாளுமே இது நடக்குது, இன்னைக்கும் இது நடக்குது. அது என்ன எல்லா நாளும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, இன்னைக்கு மட்டும் செய்கிறீங்க? இன்னைக்கு ஹதீஸ்ல இருக்கு, எல்லா நாளும் செய்கிறோம், இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம். விளங்குதுங்களா? முதல்ல விஷயத்தை விளங்க வேண்டும், விஷயத்தை உள்வாங்க வேண்டும். இன்னைக்கு மார்க்கத்தை கூறு போட்டு விற்பவர்கள் நிறைய மக்களை திசை திருப்புகிறார்கள், நிறைய மக்களை வேறு பாதைக்கு திருப்புகிறார்கள். சொல்லுபவர்களே சரியாக இல்லை என்பதுதான் மன வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். சிறப்பான பாக்கியமான நாட்களில் நாம் இருக்கிறோம். எனவே அமல் செய்ய வேண்டும், அதிக அமல்கள். ரிஸ்க் சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், ஆரோக்கியம் சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ர் வரைக்கும் வகதா வகதா, உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே
ஹதீஸ்களில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். எனவே தான் நாமெல்லாம் ஒன்று கூடுகிறோம். வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றியே நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் தருகிற பொழுது, இல்லா லியஅரிஃபூன், ரப்பை அறிவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்பதாக விளக்கம் தருவார்கள். சொல்ல வருகிற விஷயம், எல்லா நாளும் நாம் ஐவேளை தொழுகிறோம், எல்லா நாளும் திக்ரு துவாக்களை ஓதுகிறோம், யாசீனை ஓதுகிறோம். இன்றைய தினத்திலும் நாம் எல்லாமே செய்கிறோம், செய்ய சொன்னார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது போன்று மலக்குமார்கள் கூடக்கூடிய சபை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய சபை, அல்லாஹ் பிரியப்படக்கூடிய சபை, இவைகள் எல்லாம் வருஷத்திற்கு ஒரு தடவை தான் கிடைக்கிறது. அதிலும் அமல் செய்யாமல் குழப்பிவிடக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை இதாயத்து தந்து நேர்வழிப்படுத்துவானாக. மேலும் இந்த தினத்திலே ரப்பை நெருங்குவதற்குரிய நிறைய வழிகள் நாம் தேட வேண்டும். ஏன்னா கலா கதிர் இங்கே தான் முடிவு செய்யப்படுது. ஆஜியார் இந்த வருஷம் இருப்பார், அடுத்த வருஷம் அவர் இருப்பாரா என்ன முடிவு செய்யப்படுற நாளே இந்த நாள் தான். அவருடைய ரிசுக்கு இத்தனை நாட்கள் இத்தனை வருஷம் இவர் வாழ்வார், அவருக்கு ரிசுக்கு இவ்வளோ, இந்தந்த ஞாபகத்துக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறது முடிவு செய்யப்படுறது இந்த நாட்களில் தான். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்வோமே ஆனால், ஃபீஹா இஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஒவ்வொரு விஷயத்தையும் மலையும் ரிசுக்கும் பரக்கத்துக்கும் எல்லாம் பிரித்து மலக்குமார்கிட்ட அல்லாஹ் ஒப்படைச்சிருவான். இந்தந்த ஆளுக்கு இந்தந்த டைமு கரெக்டாக நீங்கள் என்னது இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துடணும்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக தேர்வு செய்து இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இதெல்லாம் முடிவு செய்து தரப்படுகிறது என்பதாக அருள்மறையாம் திருமறை வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ரப்பிடத்திலே என்ன தேவை இருக்கிறதோ, அடிப்படை தேவையிலிருந்து என்ன விஷயம் உங்களுக்கு இருக்கிறதோ ரப்பிடத்திலே முறையிட்டு நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக கபூலாகக்கூடிய நாட்கள் நம்ம இருக்கும். எத்தனையோ சிறிய பெரிய பாவங்கள் எல்லாம் செய்திருப்போம். அந்த பாவம் மன்னிப்பிற்கான பாவத்தின் பரிகாரமான இரவு என்பது இந்த லைலத்துல் பராஅத் என்று சொல்லப்படக்கூடிய பாக்கியமான பரக்கத்தான இரவு. அதிலே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். அதிகம் அமல் செய்து ரப்புடைய பொருத்தத்தை பெற வேண்டும். ரிசுக் இருக்கிறது, ஒவ்வொரு ஆன்மாவும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரிசுக்கை படைச்சிடும். ரிசுக் என்பது உணவு மட்டுமல்ல, எல்லா வஸ்துக்களுக்கும் அது பொருந்தும். அல்லாஹ் என்ன பண்ணுறான், வானம் பூமியை 2 நாட்கள் தான் அல்லாஹ் படைக்கிறான், குர்ஆன்ல இருக்கு. ஆனால் வானம் பூமி அடுத்து 18,000 20 லட்சம் படைப்பினங்கள் அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாகவே 4 நாட்கள் ரிசுக்கு மட்டுமே எடுக்கிறான் அல்லாஹ். எத்தனை நாட்கள்ங்க? அர்பாத்தும் அக்குவாம் குர்ஆன்ல வருது. 4 நாட்கள் ரிசுக்கு தயார் செய்து கொண்டு இருக்கு. வானம் பூமி படைக்கிறதுக்கு 2 நாள் தான் தேவைப்படுது. ஆனால் ரிசுக்கு என்பது அதை தயார் செய்வதற்கு 4 நாட்கள் அல்லாஹ் எடுக்கிறான். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எடுக்கப்படுது. 2 பாறைக்குள் இருக்கக்கூடிய உள்ள புழுக்கு உணவு அல்லாஹ் ரிசுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். பாறைக்குள்ள இருந்தாலும் அதற்குரிய ரிசுக்கு அந்தந்த நேரத்திற்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். நிறைய செய்திகள், நிறைய வரலாறுகள் நம்ம கேள்விப்படுறோம். ஒருத்தருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம வரலாறு வழியாக பார்க்கிற பொழுது ஒருத்தர் கிணத்துல விழுந்துருவார். அவரை எப்படியோ எல்லாம் சேர்ந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வந்தோடனே கொஞ்சம் ரூஹ் இருக்கும். 1 டம்ளர் பால் கொடுக்கப்படும். பால் குடிச்சோன்னு திருப்பி தவறி உள்ளே விழுந்துருவார், மௌத்தாயிடுவார். திருப்பி தூக்கி பார்த்தா ஆள் ஜனாசா, மௌத்து தான். அந்த 1 டம்ளர் பால் பாக்கியானதுனால அந்த ரிசுக்கு அவருக்கு போகணும்னால திருப்பி அவரை காப்பாற்றப்பட்டு அந்த ரிசுக்கு கொடுக்கப்பட்டு மௌத்தாக்கப்படுறார். இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விலங்கினங்களிலிருந்து படைப்பினங்களில் உயர்ந்த படைப்பாம் மனித படைப்பு வரைக்கும் எல்லோருக்கும் அந்தந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிசுக்கை கொண்டு போய் சேர்த்து விடுவான். அவர் வாயே திறக்கவில்லைனாலும் வாயை திறந்து ஊற்றப்படும் என்பதெல்லாம் ஹதீஸ்கள் வழியாக தஃசீர்கள் வழியாக கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம்.
கலா கதிர் அல்லாஹ் தான் நிர்ணயம் செய்கிறான். இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள், இந்த நேரம், இந்த இடம் இவர் வாழ்வார், இங்கே வஃபாத் ஆவார் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய அவனுடைய கலா கதிரில் இருக்கிறது. அதெல்லாம் முடிவு செய்யப்படுறது இது போன்ற ஷாபான் மாதத்தில், இது போன்ற லைலத்துல் பரா என்று சொல்லப்படக்கூடிய இரவுகளில் தான் முடிவு செய்யப்பட்டு மலக்குமார்கள் கொடுக்கப்படுகிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய சிறப்பிற்குரிய தினங்கள் இதெல்லாம். எனவே என் ரூஹு வாங்கப்படுவதாக இருந்தால் நான் நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததை ஆயிஷாமா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுது என்பதாக நீங்கள் சொன்னீர்களே, அனைத்து மக்களுடைய அமல்கள் எல்லாம் ரப்பிடத்தில் உயர்த்தப்படக்கூடிய சிறப்பிற்குரிய மாதம் இந்த ஷாபான் மாதம். எனவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அமல் ரப்பிடத்திலே போகிற பொழுது நான் நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய ரூஹு கைப்பற்றப்பட வேண்டும், அமல்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே ரிஸ்கை அதிகமாக கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும், நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. 1000 வருஷம், 800 வருஷம், 600 வருஷம் ஒவ்வொரு உம்மத்தினுடைய நபி அவங்களுடைய சமுதாயம் தான் வாழ்ந்தாங்க. 400 வருஷம் வாழ்ந்த ஃபிரௌனுக்கு ஒரு நாள் கூட காய்ச்சல் வந்தது கிடையாது, ஒரு நாள் கூட இருமல் சளி வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு உடல்ல பலமும் தாக்கத்தும் ஆரோக்கியத்திற்கும் அல்லாஹ் தஆலா முன்னிருந்த சமூகத்திற்கு கொடுத்தான். ஆது சமூத் என்ற கோத்திரத்தார்கள் கூட்டத்தார்கள் கையிலேயே குடைந்து மலையை வீடை கட்டுவார்கள், குர்ஆன்ல இருக்கு. இப்படி அவ்வளவு பலமானவர்கள், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த உம்மத்தே முஹம்மதியா மட்டும் ஸல்லல்லாஹு உம்மத்தான நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் இங்கே அமல்கள் அதிகம், நன்மைகள் அதிகம், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை, ரஹமத் அதிகம் என்பதாக ஹதீஸ் வழியாக நம்ம பார்க்கிறோம். ஹதீஸ் வழியால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. எனவே தான் நமக்கு எது செஞ்சாலும் குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்து, அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. சாதாரண காலத்தில் இப்படி என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் ஒரு எழுத்துக்கு 700ல் இருந்து அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பானோ அவ்வளோ நன்மை கிடைக்கும். இப்படி ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ஒட்டுமொத்த உலகத்தை விட அத்துணை விட சிறந்தது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஜும்மாவினுடைய தொழுகையினுடைய சிறப்பு ஒரு வருஷத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக சொல்றாங்க. லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு 84 வருஷம் நின்று அமல் செஞ்சா என்ன நன்மையோ அந்த ஒரு இரவுல கிடைக்கின்றாங்க. இப்படி ஏராளமான சிறப்பும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்தது. நமக்கு ஆயுள் கம்மி, அமல்கள் அதிகம், நன்மைகள் அதிகம். எனவே அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். அதனால்தான் நாம் எல்லாம் இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்களில், சிறப்பிற்குரிய இரவுகளில் ஒன்று சேர்ந்து அமல் செய்கிறோம். அவனுடைய பொருத்தத்தை நாடி. யாசீன் எதுக்கு ஓதணும்னு கேட்குறாங்க. யாசீன் எல்லா நாள்லையும் ஓதுறோம், பரக்கத்திற்காக, தேவைகள் நிறைவேறதுக்காக. ஒரு இரவு தூங்குவதற்காக யாசீன் ஓதி தூங்குறான்னு சொன்னால் அவர் காலைல எழுந்திருக்கிற பொழுது மாஃபூரன் குல்லாஹா பாவங்களிலிருந்து கழுவி எடுக்கப்பட்டவராக நல்லடியாராக எழுகிறார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, யாரெல்லாம் அவருடைய பொருத்தத்தை நாடி நான் யாசீன் ஓதுகிறேன் என்று சொல்லி யாசீன் ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதீஸ்களில் இருக்கிறது. இக்ரவுல் சூரத்துல் யாசீன, சூரத்துல் யாசீனை நீங்கள் ஓதுங்கள், அலா மௌத்தாக்கும் மௌத்தா போன கபராளிகளுக்கு ஓதுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களுக்கு யாசீனை நம்ம துவா செய்கிறோம். அந்த நன்மை அவங்க கபருக்கு கண்டிப்பாக போய் சேரும். ஹதீஸ்ல இருக்கு.
நாம் கேட்கிற துவாக்கள், நம்மை விட்டு பிரிந்து சென்ற நாம் செய்கிற சதகாக்கள், நாம் செய்கிற தான தர்மங்கள், நாம் ஓதுகிற தஸ்பீகள், இது அத்துணையும் கபராளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்பவர்களுக்கு புரியும், ஏற்காதவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. எனவேதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்களில் என்னென்ன செய்யணும், என்னென்ன அமல் செய்யணும், நோன்பு வைங்க, திக்ரு செய்யுங்க, தொழுவுங்க, குர்ஆன் ஓதுங்க, இது எல்லா நாளும் தானே நடக்குது. இன்னைக்கு மட்டும் புதுசாக நடக்கலையே, எல்லா நாளும் தான் அல்லாஹ் வணங்குறோம். இப்போ இதை திசை திருப்பணும். இன்னைக்கு நீ போய் படுத்து தூங்கு, ஃபேஸ்புக்கை பாரு, ஃபோனை பாரு, குர்ஆன் ஓதாத, யாசீன் ஓதாத, இதெல்லாம் புதுசாக இருக்கு, இதெல்லாம் கூடாது அப்படின்னு கூறுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கு தருவானாக. மார்க்கத்தை நன்கு விளங்கி புரிந்து அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் வழிகாட்டியதை குர்ஆன் ஹதீஸில் நம் இருக்கிறது, அதை தெளிவாக தொன்று தொட்டு செய்து கொண்டிருக்கிறோம். மனக்குழப்பங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இன்னைக்குள்ள வாலிப சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அழகாக திசை திருப்பிடலாம். இதெல்லாம் இல்லைடா, என்னடா நீ போய் ஜாலியாக இருடா அப்படின்னு சொன்னால் போயிடுவான். அவன் தொழுகைக்கு வர்றதுக்கே அது பெரிய விஷயமா இருக்கு. வராத்தெல்லாம் இல்லை, அதெல்லாம் புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இன்னைக்கு அதெல்லாம் கூடாது அப்படிலாம் இல்லை, புதுசு புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் போயிடுவான். அவன் கண்டிப்பாக வரமாட்டான். சாதாரண நேரங்களில் கூட தொழுவதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். காரணம் அந்த செல்போன் வந்ததால். எனவே பாக்கியமான நாட்களில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை அசால்ட்டாக திசை திருப்புகிறார்கள். எனவே வாலிப சமூகம் இன்னைக்கு வேறு பாதையில் அமல்களை விட்டு, இபாதத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டு மிக தூரமாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்கிறது. கொள்கை ரீதியாக, மார்க்க ரீதியாக எனவே வழிகட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வாலிப சமூகத்திற்கு ஹதீஸ்களிலே வருகிறது, அவர்களுடைய கேடயம் என்னவென்று சொன்னால் தக்குவா, இறை அச்சம். அந்த வாலிப பருவத்தில் தான் பலம் அதிகமாக இருக்கும். எனவே அவர்கள் இபாதத்திலே உள்ள வர வேண்டும். இன்னைக்கு போதைப் பொருட்களிலிருந்து, ஏகப்பட்ட வஸ்துக்களிலிருந்து, செல்போனிலிருந்து அவர்கள் வழி தவறி போவதால், இபாதத்திலும் அசால்ட்டாக வழிகெடுத்து விடுவதால் வேறு பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாப்புன் நஸஃபி இபாதிஹி முத்தஅல்லகும் பில் மஸ்ஜித். ஒரு வாலிபன் பள்ளிவாசலிலே வந்து அமல் செய்தால், தொழுதால், இபாதத் செய்தால், அவன் நாளைக்கு மறுமையில் நிழலே இல்லாத 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பேன் என்று சொன்னானே, அதில் ஒரு நபராக அந்த வாலிபர் இருப்பார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவன் நிழலுக்கெல்லாம் வழி தேடலை, இவன் நரகத்துக்கு வழி தேடுற மாதிரி தெரியுது. எனவே இன்னைக்குள்ள சமூகம் அத்துணை விஷயங்களிலும் கொஞ்சம் லஈஃபாக, ஹதீஸ்களில் லஈஃபை தேடுகிறார்கள். அவர்களே லஈஃபாக இருக்கிறார்கள் என்பது விளங்க மாட்டாங்க. லஈஃப் என்று சொன்னால் பலகீனம். இங்கே கிதாபுகளில் முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் 2 கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்லித் தருகிற விஷயம், லஈஃபான ஹதீஸே இருந்தாலும், பலகீனமான ஹதீஸே இருந்தாலும் அதில் நீங்கள் அமல் செய்யலாம். யஜூஸு பிதாலிக அமல், நீங்கள் அதிலே அமல் செய்வது கூடும் என்பதாக இருக்கு. இந்த லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான், இது சஹீஹான கிரந்தத்திலே வந்திருக்கிறது. சஹீஹான, சுண்டி பார்த்தால் அது ஞானயத்தினுடைய சவுண்டு கேட்கும் அல்லவா, அவ்வளவு பலமான ஹதீஸ்கள் இருந்துதான் இவையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள், கபரிஸ்தான் ஜியாருக்கு போய் துவா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், பனு கல்பு கோத்திரத்தாவுடைய ஆட்டினுடைய ரோமம் அளவு இருந்தாலும் நரக விடுதலை செய்யப்படும், ரோமத்தின் அளவு பாவங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க நின்று அமல் செய்வார்கள். ஒரு கட்டத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு பிரிஞ்சிருச்சோ, காலை பின்னாடி சுரண்டி பார்க்குறாங்க. ஆயிஷாமா, இதெல்லாம் திருமதி கிதாபில் இருக்கிறது. ஆயிஷாமா என்ன பண்ணாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் வரைக்கும் தொழுதுகிட்டே அமல் செஞ்சுட்டே இருக்காங்க. இது போன்ற சிறப்பிற்குரிய இரவுகளில் ஒரு பக்கம் பின்னாடி பாதத்தை சுரண்டி பார்த்தாங்க. லைட்டாக அசஞ்சோன தான் ரூஹு இருக்கு போல அப்படின்னு நம்பினாங்க. இதுவும் ஹதீஸ்ல இருக்கு. இது நடந்தது இந்த பராத்துடைய இரவுல தான். எனவே தான் நாம் அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா,
மார்க்கத்தில் உள்ள தெளிவான விஷயங்களை, தெளிவாக இருக்கக்கூடியதை நீங்கள் குழப்புகிறீர்கள் என்று சொன்னால், தெளிவாக இல்லாத எத்தனையோ விஷயங்கள் மார்க்க அறிஞர்களிடம் கேட்காமையே நீங்கள் அசால்ட்டாக வழிகெடுக்க முடியும் என்பது நிதர்சன உண்மை நாம் புரியுது. சொல்லுகிறார்கள், யாசின் ஓதாதீங்க, இது போன்ற நாட்கள் ஒன்று கூடாதீங்க, இரவு முழுக்க அமல் செய்யாதீங்க. அவர் செய்ய மாட்டார், செய்யறவனை கெடுக்கிறாரு. எனவே நாம் சொல்ல வருகிற விஷயம் அத்துணையும் மார்க்கத்தில் உள்ளது, ஹதீஸ்கள் உள்ளது. அல்லாஹ் சொன்னதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. எனவே நாமெல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வை வணங்குகிறோம், திக்ர் செய்கிறோம், தொழுகிறோம், இன்று நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இது போன்ற தினங்களில் இனி பல்வேறு ஆண்டுகளில் பராத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அண்ணலம் பெருமானா சொல்லி கொடுத்த லாம் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிகனா ரமலான், யா அல்லாஹ் ரஜப் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை அடைய செய் என்று இந்த துவாவை அதிகம் மோதி இனி 15 நாட்களை கழித்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தருவானாக. ரமலானுக்கு யாருக்கு ஒருத்தர் கிடைக்கிதோ அவருக்கு ஆயுள் நீட்டிருச்சுன்னு நடத்தும். அந்த ரமலான் கிடைக்கிறது பெரும் பாக்கியம். அதுவும் பரக்கத்தான மாதம், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பான். எனவே இது போன்ற நாட்கள் நாம் எல்லாம் அமல் செய்வோம், ரப்புடைய பொருத்தத்தை பெறுவோம். அவன் பாவ மன்னிப்பை வழங்க காத்து கொண்டிருக்கிறான், ரிசுக்கை தர காத்து கொண்டிருக்கிறான், நோய் நொடிகளிலிருந்து ஆஃபியத்தை தர காத்து கொண்டிருக்கிறான். என்ன வெளியில் சொல்ல முடியும் சொல்ல முடியாத என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ ரப்பிடத்திலே முறையிட்டு நாம் கேட்போம். அல்ல ரஹ்மான் அத்தனையும் நிறைவேற்றி கபூல் செய்து தந்தல்வானாக. மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. விளங்காதவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. இனி வாழையடி வாழையாய் தொன்று கியாமத் நாள் வரைக்கும் இது போன்ற சிறப்பான நாட்களில் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாட்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று அவருடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.